என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆமென். கப்சாவா சேர்ந்து பாடுவோமா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் பணிகளை கொடுக்கணும். யாரும் போல வாழணும் சொல்லுங்களேன். இயேசுவாவை போல என்ன பண்ணணும்? நாமளும் வாழணும். நம்முடைய அவனவன் தன்னை சொந்த சிலுவை எடுத்துட்டு என்ன பண்ணணும்? இயேசுவாவை பின்பற்றி செல்லணுமே. சீஷன் என்பவர் குருவை போலவே எப்படி வாழணுமா? தனக்காய் வாழாமல் மற்றவங்களுக்காக வாழ போறோம். கணித்தை தரக்கூடிய வாழ்க்கையை தெய்வம் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவரை போல நாமளும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்களா? உற்சாகமா பாட போறோம். பாட்டு தாளில் 9வது பாடல். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம், சிந்தை வாழ்விலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம் என்ற பாடலாம் உற்சாகமா கரங்களை தட்டி பாட போகிறோம். அவரை தாங்குவார், அவரை சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். நாமே சேர்ந்து பாடுவோமா?
சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிலுவை சுமந்தோராய் சீஷனாகுவோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தருவோம். நிந்தை சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்விலும் தாழ்மை தருவோம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி சுமப்பிலும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார்.
ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அவர் வரக்கூடிய நாள் நம்ம என்ன சொல்லி கூப்பிடணும்? உண்மையுள்ள ஊழியக்காரர். இன்னைக்கு காலையிலே அதுதானே என்ன பண்ணணும்? கேட்டோம். உத்தமன் என்ன பண்ணணும்? விளம்பின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். ஆமென். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருகிறவர். ஆமென். உண்மையா நடக்க முடியாதுன்னு நம்ம நினைச்சாலும் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மளை மாறவே மாறாது. ஆமென். நம்மளை சூழ்ந்து கொண்டு நம்மளை நேரான பாதையில நடத்த விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது. இந்த காலங்கள் எல்லாம் இருதயத்துல கைய வச்சு சொல்லுங்களேன். அவரோட கிருபையும் இரக்கமும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன பின்தொடரும். அது மாறவே மாறாது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறவே மாறாது. எல்லாரும் சேர்ந்து பாடல. பாட்டு தாளிலே 11வது பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத
வந்த நேசராய், அவர் நம்ம நடத்தி வந்தவராய், அவர் நம்மளோடு கூட இருந்தாரு. இந்த 3 நாளும் நம்மளோடு கூட இருந்து, இந்த 3 நாளும் அந்த கன்வென்ஷன்ல இந்த 4வது ஆராதனைகளுக்குள்ள வந்திருக்கிற நம்ம பாக்கியவானாய் இருக்கிறோம். கைகளை தட்டி நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா? நம்ம பாக்கியவானாய் 3 நாள் 3 ஆராதனை 4 ஆராதனையில இன்னைக்கு நம்ம கலந்திருக்கிறோம். இந்த 4வது ஆராதனையில கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரப்போகிறது. இந்த 3 நாளும் மறைப்பொருளை வெளிப்படுத்தினாரே ஆண்டவர், மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுத்தாரு. மறைப்பொருளாய் ஓ ரிவீலா ஷராதாராவோ ஆழமான சத்தியத்துக்குள்ள ஆழமாய் நம்மளை கொண்டு போனாரு. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை பாக்கியவானாய் வைத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய பேர் நோட்டீஸ்ல பார்த்திருக்காங்க, நிறைய பேர் வாட்ஸ்அப்ல பார்த்திருக்காங்க, யூடியூப்ல பார்த்திருக்காங்க, ஃபேஸ்புக்ல பார்த்திருக்காங்க. ஆனா ஆண்டவர் நம்மளை இன்னைக்கு அழைச்சு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இந்த 4 ஆராதனையிலும் அவரோட கரம், அவர் அசைவாடின் மகிமையை உணரும்படியா நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும்படியா அவர் கூட்டிக் கொண்டு வந்தாரு. எல்லாமாயிருந்து 34 வருடங்கள் எவ்வளவோ பாதையில கடக்க பண்ணினார் ஆண்டவர். எவ்வளவோ மேடு பள்ளங்கள் வந்தது, குன்றுகள் வந்தது. ஓரி வீலா சராதாராவும் அக்கினியில் நடக்கிறது கூட இருந்தது. ஆனா எந்த ஒரு சேதம் இல்லாம கர்த்தர் நம்மளை நடத்தி வந்து இந்த 35வது துவக்க விழாவில் நம்ம நிக்க வச்சிருக்கிறாரு. ஆண்டவர். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? யாருக்கு கிடைக்காத ஒரு சாக்கியத்தின் பாக்கியத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் நம்மளுக்கு கர்த்தர், இந்த ஆண்டு கர்த்தர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்கதா கர்த்தர் இந்த நாளை நம்மளோடு பேசினாரு. 3 நாள் ஒரு வீக்கா ராதாராபோ ஒரு வீலா ஷராதாராதாராபோ கனி தருகிற ஒரு வாழ்க்கையா, ஆசீர்வாதம் வீடுகளுக்குள்ள தங்கும்படியா எல்லா வாயை திறந்து இனி இந்த நாள் நிறுத்தி வைத்திருக்கிறீரே, இதற்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாள் எண்ணி நிறுத்தி வைத்திருக்கீங்கப்பா. என் கூட இருந்தாலும் இன்னைக்கு கிடையாது, ஆனா என்னை நிறுத்தி வைத்திருக்கீங்க. அந்த கிருபைக்காய், அந்த மகத்துவத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா கைகளை தட்டி நன்றி பலிகள் செலுத்தியே இந்த பாடலை நாம் பாடுவோம். நன்றி பலிகள் செலுத்தி நாங்கள் ஆலயம் உற்சாகமாய் கண்களை மூடி உனக்கு நாளுக்கு இந்த பாடலை நாம் பாடுவோம்.
இன்னைக்கு அவர் நம்ம நடத்தி வந்திருக்கிறார். மரணத்தின் விளிம்பில் நின்ற நம்மள அவர் தூக்கி எடுத்திருக்கிறார். செட்டைகளை கொண்டு பாதுகாத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நிற்கிறதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய கிருபையே, அவருடைய கிருபையே. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நடத்தி வந்தாரு. எல்லாம் வாயில திறந்து நீங்க நடத்தி வந்தீரே, என்னோடு கூட இருந்தீரே, என் குடும்பத்தை காத்தீரே, என் பிள்ளைகளை காத்தீரப்பா. எல்லா பகலில் பறக்கும் அம்புக்கும், இரவே நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரங்களுக்கும் எங்களை விலக்கி காத்தீங்களப்பா. சிங்கத்தின் மேலும் விரும்பின் பாம்பின் மேலும் அப்பா எங்களை மோதாதபடி, அதை இது பண்ணாதபடி எங்களை நீங்க காத்தீங்களே. எந்த ஒரு மந்திரங்களோ, எந்த ஒரு அந்தகார கிரிகளோ, வன்கணின் ஆவிகளோ, எரிச்சின் துறைகளோ, பொறாமையின் கண்களோ எங்களை அணுகாதபடி எங்களை காத்தீரே. எவ்வளவோ பிரச்சனை வந்து இருக்கும் போது எங்க கையை பிடிச்சு நடத்தினீங்களப்பா. நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னீங்களே, நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொன்னீங்களப்பா. இந்த 34 வருடங்களும் எங்களோட கூட இருந்து நடத்தி வந்தீங்களேப்பா. இந்த 35வது துவக்க விழாவை எவ்வளவு அழகாய் சீரும் சிறப்புமான் எங்களுக்கு நடத்தி கொடுத்தீங்களப்பா. அந்த உன்னதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய் எங்களோட கூட இருந்தீங்களே, எங்களோட கூட இருந்தீங்களேப்பா. அந்த கிருபைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இல்ல வாயை திறந்து நன்றி சொல்லுங்கள. 35வது அந்த துவக்க விழாவில் நாம் அடி வைத்துட்டோம். இந்த ஆண்டு கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாய், ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் ஒவ்வொரு நாளும் 365 நாட்களும் கர்த்தர் நம்மளுக்கு நடத்தி கொடுக்கும்படியா தானியேலோட கூட இருந்தீரே, யோசேப்போட கூட இருந்தீரப்பா. மனுஷ கையிலே, பிசாசு கையில கொடுத்துறாதீங்கப்பா. இந்த ஆராதனையிலப்பா நம்முடைய தேவ கரம் ஒரு நிமிஷம் நீ கடந்து வந்து எங்களை நிரப்பிக் கொண்டிருக்கீங்க. இந்த கையளவு மேகம் எங்களை சூழ்ந்திருக்கிறது. அதற்காக உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் வாயத்திறந்து நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. வசனத்தை வைத்து சொல்லுங்க. இந்த வேளையில எவ்வளவோ சூழ்நிலை நம்மளோட கூட இருந்தாரு, போக்கி வரட்டி காத்து கொண்டார். நம்ம கால்கள் சொருக்காதபடி, நம்ம கால்கள் சறுக்கி விழாதபடி கர்த்தர் நம்மளை காத்து கொண்டாரு. காலையில எங்களோட நீங்க பேசுனீங்களேப்பா. அந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கை, அந்த கனியுள்ள ஒரு வாழ்க்கைப்பா. நாட்டப்பட்டவர்களா, ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களா நாங்கள் காணப்பட கைகளை உயர்த்தி, எல்லா கைகளை உயர்த்தி இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் நடத்த முடியும். நீங்க மட்டும் இருந்தாதான் தோழியும், நீங்க வந்தாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க பக்கத்துல இருந்தாதான் அந்த மகிமை, நீங்க வழிநடத்தி வந்தாதான்
இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்ல அப்படின்னா நம்மளா எதுவுமே செய்ய முடியாது. அவர் நம்ம கூட இருக்கணும். திவிகாரா செரிகா ஓலதரதரபோ மினிஷ்ரிகா ரோதரதரபோ. இங்க இருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளவு நாள் நிக்குந்தி நடப்பாய். திவிகா ராதாரா செரிதிரபோ. இரு நிலவினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறா. எவ்வளவு நாள் வாழ்ந்து கொண்டிருப்பாய். திவிகா ராஷராதாரதரபோ. உனக்கு தேவைப்படும் போது நீ என்னை தேடி வருகிறாய். திமீனா சராக்கா வாலதரபோ. என்னை நோக்கி வா, மனம் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பு. திவிகாரா ஷரக்க ஓலதரதரபா. திவீனா சரினிக்க லாதரதரபா. நீனா கராக்க ஓலதரதரபா. இன்னைக்கு ஒரு விவிகதரபா அந்த மகிமையின் மேகத்தினால் வீணா ஷரதரபா இந்த இஸ்ராஜா தேவாலயத்தை நான் மூடுகிறேன். திவிகா மானதரபா. அந்த மகிமையின் மேகம் இந்த இடம் முழுவதும் மூடப்படுகிறது. ராக்க ஓலதரதரபா. என்னோட கரத்தின் வல்லமையை நான் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்கிறேன். இங்க இருக்கிற ஒரு சகோதரனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திமீனா கரோதரதரபோ ஓலா ஷிவிலாதரபோ. எவ்வளவு நாள் பொய் சொல்லி நீ வாழ போகிறாய். திமீனா கராசா கவோலதரதரபோ. திமீனா ஷரிகலாதரதரபோ. மரணம் உன் வாசப்படியிலே படுத்திருக்கிறது. இன்றைக்கு நீ மனம் திரும்பாய் விட்டால் விரைவில் நீ மரணத்தை சந்திப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆண்டோடைய கரம் திவிகாராதரபோ. நீ மனம் திரும்பு என்று அந்த கரம் உன்னோடு பேசுகிறது. திவிலாதரபோ திவிகாராதரபோ. மனம் திரும்பு. திகாலா ஷக்கவாலதரதரபோ. என் ஆண்டோடைய மகிமையின் கரம் கடந்து வந்தபடி நான் கைகளை தட்டி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் மத்தியிலே இன்னும் அசைவாடும்படியா, இன்னும் பலத்த கரத்தோடு கையில் இன்னும் நல்லா தட்டுங்க. என் ஆண்டவர் அளவில்லாத வல்லமையோடு அவர் கடந்து வந்திருக்கிறார். அவருடைய கரத்தின் வல்லமை பயங்கரமாயிருக்கும். அவர் கரத்தின் அசைவு பயங்கரமாயிருக்கும். சுவாமி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி நீங்க அசைவாடி இருக்கீங்க. நீங்க இருக்கிற பகுதியில எங்களோட இடைப்படுங்க. எங்களோட பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லுங்க. இந்த 4வது ஆராதனையில நாங்க கலந்து கொள்ளும்படியா எங்களுக்கு நீ கொடுத்த இந்த நல்ல ஈவுக்கால் உமக்கு நன்றி. எங்களோட நீங்க பேசுங்கப்பா. முதல் நாள் பார்த்தோம், நாட்டப்பட்டவர்களா ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படும்படியாய். 2வது நாளில் உடன்படிக்கை பெற்றி இந்த 3 மாதங்கள் ஓபேத்து வீட்டில் ஆசீர்வாதம் இருந்தது போல கர்த்தர் நம்மளோட வீடுகளுக்குள்ள அந்த ஜெபவின் வல்லமையை நம்ம மேல பொழிந்திருக்கிறாரே. இந்த காலை ஆராதனையில பார்த்தோம், கண்ணி கொடுக்கிறவர்களால் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆமீன் சொல்லுவோமா? இந்த 4வது ஆராதனையில கர்த்தர் நம்மளோடு இன்னும் பலமாய் பேச போகிறதற்கு
அப்பா. எல்லா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். நாம் ஜெபிப்போம். ஜெபம் நமத்தில் சபரிபாளையம் பகுதியில் இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் டொமினிக் அவர்கள் ஜெபிப்பார். நாம் ஜெபிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த 35ஆம் ஆண்டில துவக்க விழாவும் நற்செய்தி கூட்டத்தை வைக்க ஏசராஜா தேவாலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை ஒரு சமூகத்தில் வைக்கிறோம். தேவ ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தலை ஊழியரை ஒரு சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் நீங்கள் மட்டுமாய் வழிநடத்தி பாதுகாத்து ஆண்டவரை நடத்தி வந்த விதங்களை எண்ணி எண்ணி பார்க்கிறோம் அப்பா. இதுவரை நடத்தின தேவன் இனியும் நடத்தி இவர்களை போஷித்து காத்து உயர்த்தி ஆண்டவரே வைக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே அநேக ஜனங்கள் இங்கு வந்து ஆசீர்வாதத்தை பெற்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாய் கடந்து செல்ல கிருபை செய்கிறதற்காக நன்றி. இன்னும் புதிய ஜனங்களை தந்து உமது ராஜ்யத்தின் பணியிலே சிறம்பட செய்வதற்கு கத்த கிருபை பாராட்டுவீராக. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க உதவி செய்யும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உமது கருத்துல கொடுக்கிறோம். மீதமுள்ள ஒவ்வொரு மணி துளிகளிலே நீங்க எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் நமக்கு நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கைகளை உற்சாகமாய் தேவ சமூகத்தில் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று தானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று கட்டுப்புறாமை சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று தானக்குயிலின் கானம் இசைக்கின்றதே,
ஹல்லேலூயா. உட்காருவோம். பின் சந்ததி இப்படித்தான் கர்த்தர் எழுப்புவார். ஆமென். எழுப்பணும். கர்த்தருக்காக ஊழியத்தின் பாதையில பின் சந்ததி என்ன, முன் சந்ததி என்ன, எல்லா சந்ததியும் எழும்பணும். விசுவாசிகள் குடும்பத்தில், பாஸ்டரோட குடும்பத்தில் மட்டும்தான் எழும்பணுங்கிறது இல்லை. எல்லாருடைய குடும்பத்தில் எழுப்பினா தான் இந்தியாவில் எழுப்புதல் வரும். ஆமென். ஆமாம், நம்ம முடங்கி கிடந்தா எழுப்புதலும் கர்த்தர் முடக்கித்தான் இருக்க வச்சிருவார். நாம் முடங்கியே கிடக்கவே கூடாது. ஆமென். சரி, இப்பொழுது ஒரு அறிவிப்பு. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கடைசி ஞாயிறாக இருக்கிறபடியினால் உபவாச ஞாயிறாக நாம் அதை அனுஷ்டிக்கப்படும். ஆமென். ஆமாம், அந்த நாட்களில் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. அந்த உபவாச ஞாயிறில் வந்தவங்க ஏராளமான அற்புதங்களை பெற்றவங்கெல்லாம் இன்னைக்கு சாட்சி சொல்லியிருக்காங்க. ஆமென். நாளை கூட்டத்தில் சாட்சி சொன்னாங்க. அப்படின்னா இப்போ இதுலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க. எழுப்பி விட்டால் நிறைய சாட்சி சொல்லுவாங்க. நேரம் நமக்கு போதாது. சரி, ஊழியர்களை ஆனவடியினால கடைசி வரைக்கும் இருந்து அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு கூட ஊழியர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பேரானந்தம். அன்புக்குரிய பாஸ்டர் டோமினிக் நம் மத்தியிலே வந்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். நம் மத்தியிலே சபரிபாளையத்திலிருந்து ஜீவ ஒளி ஜெப வீடு ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாம் கரங்களை தட்டி சபையாக அதோடு கூட திருப்பூர் பகுதியிலிருந்து பாருங்க, திருப்பூர்லேருந்து 2 வீலர்லேயே தான் ஒய்ஃபையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அருமையான பாஸ்டர் யாக்கோபா அவங்க சபை சார்பாக அவர்களை நாம் வரவேற்கிறோம். அதோடு கூட நம் மத்தியிலே வந்திருக்கிறாங்க பாஸ்டர் கருணைதாஸ் ஐயா. அவங்க கவுண்டம்பாளையம் ஏரியாவில். அதோடு கூட 3 நாட்களும் கவனிங்க, நம்ம மத்தியில் 3 நாட்களும் வர்றது, ஊழியக்காரங்க வர்றது, அதுவும் 2 பேரும் சாய்க்காம கோவை புதலிருந்து வந்திருக்காங்க. பாஸ்டர் சுரேஷ் லியோ அவங்க நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. 3 நாட்களும் நம்மோடு கூட இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆமென். அவங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இன்று காலையில் மத்தியில் நம்முடைய எழும்பி பிரகாசி மெஷினரியினுடைய பேராயத்தினுடைய பிஷப் ஐயா நம்ம மத்தியில், ஜெய்சிங் ஐயா நம்ம மத்தியில் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கொஞ்ச நேரம் பேசினாங்க, ஒரு 10 நிமிஷம் போல் வாழ்த்து பேசினாங்க. ரொம்பவே ஆனந்தம், சந்தோஷம், பேரானந்தம். ஹல்லேலூயா. அவங்கள ஐயா தான் சுரேஷ் பாஸ்டர் ஐயா ட்ராப் பண்ண கூட்டிகிட்டு போயிட்டு லேட் ஆகிடுச்சு. அது இல்லைன்னா நேரமாகவே வந்துட்டாங்க. ஆமென். கர்த்தர் அவங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 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 என்னாச்சு? சத்தம் இல்லை. என்னதான் உங்களுக்கு இயேசுநாதர் வருகை வரைக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். உற்சாகமாக சொல்லவே மாட்டேங்கிறீங்களா? இங்கேருந்து உற்சாகமான 1-2 வார்த்தை வந்துச்சு. இங்க உற்சாகமா இருக்கணும். ஆமென். சத்தமா ஆமென். 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 ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது முக்கியமான ஒரு நபரை நாம் வரவேற்கிறோம். நம்முடைய அழைப்புக்கு இணங்கி நம் மத்தியிலே வந்து 3 நாட்கள் நம்மோடு கூட இருந்து நம்மளை ரொம்ப உற்சாகம். உண்மையிலே
அதை எப்படி சொல்றதுன்னு அது கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென். ஆனாலும் நம்முடைய அருமையான ஐயா ஆரோக்கியராஜ் ஐயா 3 நாட்களும் நம்மளோடு கூட இருந்து ஜெபத்திலும் மற்ற எல்லா விதத்திலும் சத்தியத்தின் மூலமாக வழி நடத்தி நம்மளை ரொம்ப உற்சாகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆண்டவருக்கே கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஐயாவை இன்னும் பல இடங்களில் வல்லமையாக பயன்படுத்தும்படியாக நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். அவங்களின் கரங்களை கட்டினால் இப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் கடந்து போவோம். இந்த நாட்களிலே சமையல் மற்ற காரியங்களில் ஈடுபட்ட 3 நாட்களும் சபையின் இந்த கன்வென்ஷன் காரியங்களில் ஒத்துழைப்பு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசிகளையும் மற்ற எல்லா பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அவிரதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். வெளியிலிருந்து இந்த அசன விருந்தின் காரியமாய் நமக்கு உதவி செய்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஆமென். இப்பொழுதும் பாஸ்டர் ஐயாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. வந்திருக்கிற அருமையான ஊழியர்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். அழைப்பு கொடுத்த அருமையான ஊழியக்காரருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் சபையாருக்கும் மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பகுதியிலே வந்து கர்த்தருடைய வசனத்தை விதைக்கும்படியாக தேவன் அடிமைக்கு பாராட்டின அந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மெய்யாகவே உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நீங்க இன்னும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பலப்படவும் அதிலே வளரவும் சத்தியத்திலே தேறினவர்களாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேறினவர்களாக உங்களை நிறுத்துகிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 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 இன்றைக்கு நாம இப்பொழுது ஒரு காரியத்தை நாம தியானிக்கலாம், வாசிக்கலாம். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 8வது அதிகாரம் வசனங்கள் 40 50 வரைக்கும் வாசிப்போம். திரும்பி வந்தபோது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஜெபஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவராய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு அறிவித்தார். அவர் அவரை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உன்னுடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து 50வது வசனத்தை வாசிப்போமா? இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்களேன், நீ என்ன செய்யாத, பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்கிறதற்கு, உன் குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிறதற்கு, உன்னை உயர்த்துகிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உன் எதிர்பார்ப்புகளை எல்லாம் உனக்கு நிவர்த்தி செய்கிறதற்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. வாசிக்கலாமே எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். அல்லேலூயா அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கினது யாரு? இயேசுதான் நமக்குள்ள விசுவாசத்தை துவக்கி வைத்திருக்கிறார். இயேசுதான் அந்த விசுவாசத்தை முடிச்சு வைக்கணும். அல்லேலூயா. அப்ப துவக்கின தேவன் சொல்லுகிறாரு, நான் உனக்கு விசுவாசத்தை துவக்கி விட்டு ஒரு விசுவாச ஓட்டத்தையும் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த ஓட்டத்துல நீ பொறுமையோடு நீ ஓடிக்கொண்டே இரு, விசுவாசத்தோடு ஓடு. நான் உனக்கு முடிக்கிறதற்காக உனக்கு முன்னே நாங்க நிக்கிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப விசுவாசம்னா என்ன? வேதம் சொல்ற 11வது அதிகாரம் 1வது வசனம் எபிரேயர், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அப்ப விசுவாசம்னா என்னன்னு சொல்லுவீங்க? என்ன வாசிக்கிறோம்? காணப்படாதவைகளின், நம்பப்படாதவைகளின், மாத்தி சொல்றேன், நீங்க வாசிங்க. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்குள்ள தேவன் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறாரு. நாம எல்லாரும் என்ன எருசலேமிலேயா பிறந்திருக்கிறோம்? இயேசு வாழ்ந்த நாட்கள்லயா வாழ்ந்தோம்? இல்ல. அவர் நமக்காக அவர் மரித்தாரு, நமக்காக அவர் உயிர்த்து எழுந்தார் என்று சொல்லி, அவர் மீண்டும் வருவார் என்று சொல்லி இப்பொழுது நாம் அவரை நம்புகிறோம். காணப்படாதவைகளை குறித்து உறுதியாய் இருக்கிறோம், நம்புகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உனக்குள்ளே துவக்கின அந்த விசுவாசமானத நான் தான் என்ன செய்யணும்? முடிச்சு வைக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்களேன். அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேரோ. இப்ப நம்ம இன்றைக்கு வரைக்கும் 2025 வரைக்கும் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து இன்றைக்கு வரைக்கும் ஜனங்கள் அந்த இயேசுவை என்ன பண்றாங்க? ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறாரு, அந்த அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரை எப்படி மாத்தி இருக்கிறாராம்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்ப நீங்களும் நானும் யாரா கர்த்தர் மாத்தி இருக்கிறார்னா பரலோகத்தின் தேவனுடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உலக பிரகாரமா இருக்கிற நமக்கு தகப்பன் இருந்தாலும் நம்முடைய முழு சரீரத்தையும் தாயின் கருவினாலே உருவாக்கி வெளியே கொண்டு வந்த நம்முடைய தேவன், அவர் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர். அவருடைய பிள்ளையாக உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் மேலே நான் விசுவாசம் வைக்க முடியும்.
இப்ப ஜெப ஆலய தலைவன் யாரு? எவீரு. ஜெபத்தை நடத்தக்கூடிய ஒரு மனுஷன், ஜெப கூட்டம் நடத்தக்கூடிய ஒரு மனுஷன். இன்னும் சொல்ல போனா அநேகருக்காக ஜெபித்து இல்ல ஒரு உபவாச கூட்டம் நடத்தி ஒரு முழு இரவு ஜெபம் நடத்தி அநேகருக்கு விடுதலைய, அநேகருக்கு ஆசீர்வாதத்தை, அநேகருக்கு சுகத்தை தேவனுடைய கரத்திலிருந்து வாங்கி கொடுத்த ஒரு ஜெபிக்கிற நல்ல ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த தேவனுடைய மனுஷனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, எப்படி இருக்கணுமா? விசுவாசம் உள்ளவனாய் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் உனக்குள்ள துவக்கின அந்த விசுவாசத்துல நீ எப்படி இருக்கணும்ங்கறாரு? உறுதியா இருக்கணும். விசுவாசம் உள்ளவனாய் நீ இருக்கணும். அவர் சொல்றார், விசுவாசம் உள்ளவனாய் நீ இரு. இன்னொரு வாசிங்களா 8வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? 41வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஜெபமாலை தலைவனாகிய எவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவருடைய பாதத்துல விழுந்து தன்னுடைய வீட்டுக்கு வரும்படிக்கு யாரை கூப்பிடுறாரு? யாரை கூப்பிடுறாரு? இயேசுவை கூப்பிடுறாரு. இதே வசனத்தை நம்ம மார்க்ல வாசிங்களேன், 5:23 வாசிங்களேன். என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படி நீர் வந்து அவள் மேல உம்முடைய கைகளை நீர் வையும். அல்லேலூயா. அவ எப்படி கூப்பிடுறாரு ஜெபமாலை தலைவரே? நீங்க வீட்டுக்கு வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாதத்துல விழுந்து தன்னுடைய மகளுக்காக, என் வீட்டுக்கு நீங்க வாங்க, நீங்க வந்து உமது கைகளை என்னுடைய மகள் மேல நீங்க என்ன செய்யுங்க? வைங்க. என் மகளுக்கு 12 வயசு ஆகுது. அவள் வியாதி உள்ளவளா இருக்கிறான், மரண தருவாயில போராடி கொண்டிருக்கிறான். நீங்க வந்து உங்களுடைய கைகளை வைத்தா என்னுடைய மகள் பிழைப்பாள் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இப்ப கூப்பிடுறாரு, இயேசுவை எங்க வீட்டுக்கு வாங்க. ஆனா இடையில ஆண்டவர் என்ன சொல்றாரு? 50வது வசனத்துல இயேசு அதை கேட்டு, எவருமே நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ எதற்காக என்னை நீ அழைத்தாயோ, நீ எதற்காக என்னிடத்தில் ஜெபித்தாயோ, எதற்காக நீ என்னிடத்தில் உபவாசித்தாயோ, நீ என்கிட்ட என்ன கேட்டியோ அதை நான் செய்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். நான் உன் கூட வர்றேன், நீ பயப்படாத. அல்லேலூயா. நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இவன் நம்முடைய இந்திய தேசத்திற்கு முதல்ல வந்த ஆளு யாரு? யார் வந்தா? வாசிங்களேன், யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மற்ற சீஷர்கள் நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று அவருடனே சொன்னார்கள். அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றார். என்ன சொல்றாரு? இவ 10 பேர் சொல்றாங்க, அப்பா இயேசு உயிரோட இருக்கிறத நாங்க என்ன பண்ணிட்டோம்? நாங்க பார்த்துட்டோம். நீ அந்த நேரத்துல இங்க இல்ல, நாங்க அவரை பார்த்தோம், முகமுகமா நாங்க அவரை பார்த்தோம், அவர் எங்களோட பேசினாரு அப்படின்னு 10 பேர் சொல்லும் போது இப்ப ஒரு ஆள் என்ன சொல்றாரு? நீ சொல்றதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க, நான் அவரை என்ன செய்யணும்? நான் பார்க்கணும். அது சும்மா பார்க்கணுங்கள,
நான் என்ன பண்ணணும்? என் கையையும் என் விரலையும் நான் என்ன பண்ணணும்? விட்டு பார்க்கணும். இப்ப ஒருவேளை இந்த 10 பேருக்கு ஆண்டவர் தரிசனமாகி இயேசுவானவர் தன்னை உயிரோடு கூட இருக்கிறதை அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அநேக திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிருள்ளவராக அவர்களுக்கு என்ன பண்ணினாராம்? காண்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இந்த ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன செய்யறேன்னு பார்க்கல. இப்ப ஒருவேளை ஆண்டவர் நினைச்சிருக்கலாம், 10 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் இல்லைன்னா என்ன? ஏற்கனவே கூட இருந்த ஒருத்தன் என்ன ஆயிட்டான்? அவன் நாட்டு விட்டு செத்துட்டான். இப்ப இன்னொருத்தனும் சந்தேகப்படுறான். சரி பட்டுட்டு போறான் போ, அப்படியே விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு எழுந்து நின்று சொல்றாரு, நீங்கள் சிலுவையிலே கொலை செய்த இயேசு இன்றைக்கு அவர் உயிரோட இருக்கிறாரு. அவர் உயிரோட இருக்கிறதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்து தெருவுல தோமா ஒரு மீட்டிங் போட்டிருப்பாரு. என்ன மீட்டிங்? அந்த 10 பேர்கள் என்ன பண்ணாத? நம்பாது. அதுல இந்த பேதுரு இருக்கிறானே, கடல் மேல நடக்கும் போதே சந்தேகப்பட்டு உள்ள போனவன். நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கும் போது சொன்னாரு, பேதுரு நீ என்ன மறுதலிப்பேன்னு சொன்னாரு. அது எத்தனை முறை சொன்னாரு? 3 முறை சொன்னாரு. ஆனா அந்த பேதுரு 3 தடவையும் மறுதலிச்சவன். நீங்க அவர் சொல்றது என்ன பண்ணாதீங்க, அவர் சரியான சந்தேக பேர் வழிவர. இவர் இந்த பக்கம் ஒரு மீட்டிங் போட்டு அவங்க சொல்ற இயேசு என்ன பண்ணாத, நம்பாதுன்னு இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பார். அப்படி பிரசங்கம் பண்ணியிருந்தா இந்தியாவுக்கு என்ன வந்திருக்காரு? என்ன வந்திருக்காரு? சுவிசேஷம் வந்திருக்காரு. தன்னோட 3 வருஷம் கூட இருந்து அற்புதங்களை பார்த்த ஒரு மனுஷன், தன்னோடு கூட படுத்து உறங்கி இருந்த ஒரு மனுஷன், தான் மரிக்க போகிறதை மரிக்கிறதற்கு முன்பாகவே அவனுக்கு சொல்லி கற்றுக் கொடுத்து, நான் இன்ன விதமாக மரிக்க போகிறேன், நான் இப்படியாக உயிர் தர போகிறேன்னு சொல்லி எல்லா தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி கொடுத்து, தன்னை தன்னுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருந்த அனாதி தீர்மானங்கள் எல்லாவற்றையுமே சொல்லி கொடுத்திருந்தோம். அவர் இப்போ உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுகிறத தோமாவால என்ன பண்ண முடியல? நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. சரி 10 பேர் ஏற்றுக்கொண்டாங்க, அவனை விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்தா இல்ல. ஒருவனும் கெட்டு போகிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்லுகிறார், வாசிங்க அப்படியே தொடர்ந்து 26வது வசனத்தை. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு, இப்ப முதல்ல 10 பேர் மட்டும்தான் இருந்தாங்க, இப்ப கூட யார் இருக்கிறான்? தோமாவும் இருக்கிறாரு. திரும்ப 8 நாள் கழிச்சு அவர்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரை துதிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த 10 பேரும் எப்படி இருந்திருப்பாங்க? அவர் வந்துட்டு போன சந்தோஷத்துல பாடி துதிச்சு ஆராதிச்சு கொண்டிருப்பாங்க. ஆனா இந்த ஒரு ஆள் மட்டும் என்ன எப்படி உட்கார்ந்து இருப்பாரு? நம்ம ஊர்ல சொல்றது மாதிரினா இஞ்சி தின்ன, ஆமா எங்க இயேசு வருவாரு அப்படியே திருன்னு என்ன பண்ணிட்டு இருப்பாரு? முடிச்சுக்கிட்டு இருப்பாரு. பேதுரு அப்படியே ஆவியில நிரம்பி கண்ணை மூடி அவரு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா இவர் பாப்பாரு, டேய் என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு? மத்தைய பார்த்திருப்பாரு, என்னாச்சு உனக்கு? இவர் அப்படியே எதுல உட்கார், நான் பார்க்கணும். ஆனா அவங்க பார்த்த அனுபவத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. இவர் பார்க்க போகிறவராய் அவர்கள் நடுவில் உட்கார்ந்து இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர்களுக்கு நடு பூட்டி இருந்த அந்த வீட்டுக்குள்ளே இயேசு அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வந்து நின்று யாரை கூப்பிடுறாரு பாருங்களேன், வாசிங்க. யாரை கூப்பிடுறாரு? அப்ப அவர் வந்தது யாருக்காக தான்? தோமாவுக்காண்டியே வந்திருக்கிறாரு.
சில நேரத்துல நம்ம நல்ல விஷயத்த 10 பேர் சொன்னாலும் ஒருத்தன் அந்த 10 நல்ல விஷயத்துக்கு ஒருத்தன் விரோதமா பேசினா என்ன ஆயிரும்? கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வந்தது எத்தனை பேரு? 12 பேர். 10 பேர் ஒரு மாதிரி பேசுறான், 2 பேர் ஒரு மாதிரி பேசுறான். எது அங்க மெஜாரிட்டியா இருந்துச்சு? 10 பேர் பேசுனது மெஜாரிட்டியா இருந்துச்சு. நல்லா படிச்சு பாருங்க பைபிள. அந்த 2 பேர் சொன்னதை கேட்டுட்டு உட்கார்ந்து அழுகுறாங்க. மோசே எங்களை கொண்டு போறதுக்கு தான் நீங்க கூட்டிட்டு வந்தேன்னு 10 பேர் சொன்னதை விட்டுட்டான். காலேபு சொல்றாரு, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நாம எளிதாய் போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம், புறப்படுங்கன்னா இந்த 2 பேர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாரும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? அழுதுகிட்டு இருக்கான். நம்ம ஊர் வழக்கமே அப்படிதான். நல்ல விஷயத்த 10 பேர் சொன்னாலும் சரி ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனா கெட்ட விஷயத்த ஒருத்தன் சொன்னான்னா 1000 பேர் கேட்பான். அவர் தோமாவை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு நடுவுல இருந்த அந்த தோமாவை கூப்பிட்டு சொல்றாரு, தோமாவே நீ உன்னுடைய விரலை என்ன பண்ண? நீ எங்க விட்டு பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, வா விட்டு பாரு அப்படிங்கிற. நீ எங்க தொட்டு பார்க்கணும்னு சொன்னீல்ல, நீ தொட்டு பாரு அப்படிங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன் எந்த காரியத்திலும் என்ன பண்ண முடியாதான்? நிலை நிற்க முடியாது. அதுக்காக அவனை சந்தேகத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர் அல்ல, அவனுடைய சந்தேகத்தை நிவர்த்தி செய்கிறதற்காக கர்த்தர் அவனுக்கு பிரசன்னமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் நீ என்னை தொட்டு பாரு, நீ என் விழாவில் என்ன பண்ண? நீ உன் கையை போட்டுடான்னு சொல்றாரு. அவிவிசுவாசியாய் இராமல் நீ விசுவாசியாய் இரு. அல்லேலூயா, அல்லேலூயா. 28வது வசனத்தை வாசிங்களேன். என் ஆண்டவரே அப்படியே விழுந்துட்டாருங்க. உம்ம போய் நான் என்ன பண்ணிட்டேன் ஆண்டவரே? சந்தேகப்பட்டுட்டேனே. நான் சந்தேகமே பட்டிருக்க கூடாது, ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன்? சந்தேகப்பட்டுட்டேனே ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அப்படி விழுந்துட்டாரு. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு பதில பாருங்க, வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே நீ விசுவாசிக்கிற, என்னை காணாதிருந்தும் விசுவாசிக்க போகிறவர்கள் உன்னை விட அவங்க பாக்கியவங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சந்தேகப்பட்டு தன்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக்கிட்டாரு. ஆனா நம்முடைய மத்தியில வந்து அவர் சொன்ன காரியத்தை நாம சந்தேகப்படாம அப்படியே ஏத்துக்கிட்டோம். அப்படிதானே? புரியலையா? நாம எல்லாரும் இந்திய தேசத்துல இருக்கிற எல்லாருமே அவர் வந்து சொன்ன அந்த இயேசுவை, அவர் உனக்காக மரித்தாரு, உனக்காக அவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு, உன் சாபத்தை அவர் நீக்கி இருக்கிறாரு, அவருடைய இரத்தம் உன்னுடைய சகல பாவங்களை கழுவி உன்னை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் நம்பி, யார் சொன்னத? சந்தேகத்தோட இருந்த மனுஷனை அவனை நிவர்த்தி பண்ணி அனுப்புன, விசுவாசியாய் மாற்றி அனுப்புன, அவன் சொல்லுகிறத நாம இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம்? விசுவாசிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவருக்கு தெரிஞ்சிருக்குமா தோமாவுக்கு, நம்ம போய் இந்திய தேசத்துல சொல்லுகிறதுனால இங்க ஒரு பெரிய கூட்டம் எழும்ப போகிறது வருகிற நாட்களில, தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்கள், தேவனுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க போகிறவர்கள், கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்க போகிறவர்கள், இவ்வளவு பேர் எழும்ப போறாங்கன்னு அவருக்கு தெரியுமா? ஆனா அவருக்கு தெரியாது. அவரை தன்னுடைய ஊழியத்தில் வைத்திருந்த தேவனுக்கு தெரிந்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் சொல்லுகிறார், நீ எப்படி இருக்காத? அவிசுவாசியா இருக்காத, நீ விசுவாசம் உள்ளவனாய். இப்ப நாம ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட பொழுது இருந்த அந்த விசுவாசம் இன்றைய வரைக்கும் எனக்கு குறையலங்க, இன்றைய வரைக்கும் எனக்கு குறையல அப்படின்னு நம்மளால ஆணித்தரமா சொல்ல முடியுமா?
என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்ட நாளிலே எனக்குள்ளே துவக்கின அந்த விசுவாசத்துல இன்றைக்கும் நான் உறுதியா இருக்கிறேன். வாசிங்களே, ரொம்ப எபிரேயர் 11வது அதிகாரத்துல 33வது வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். எதனாலயா? விசுவாசத்தினால. அங்க நம்ம வாசிக்கிறோம், ஒரு பெரிய ஒரு விசுவாச பட்டியலை ஆண்டவர் கொடுக்கிறார். நான் அவர்களுக்குள்ள துவக்கின அந்த விசுவாசத்துல அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்திருக்கிறார்கள், அவர்கள் நீதியை நடப்பித்திருக்கிறார்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா அவங்களுடைய விசுவாசத்தை துவக்கின ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தினாலே நிறைய காரியங்களை தேவனுக்குள்ளாக அவங்க சாதிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை இந்த விசுவாச பட்டியல் இன்றைக்கு பரலோகத்துல எழுதப்படும்னா நம்ம பேர் எழுதப்படுமா? யோசிச்சு பாருங்க. 40வது வசனம் வாசிங்க. 11:40. அவர்கள் நம்மை அல்லாமல், அப்படின்னா இந்த விசுவாச பட்டியல்ல இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணணும்? ஆண்டவர் சேர்க்கணும். இந்த திரளான வேகம் போன்ற இந்த சாட்சிகளுக்கு நடுவுல நம்மளையும் ஆண்டவர் சேர்க்க என்ன பண்றாரு? ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, சேவானுடைய பேர் என்ன செய்யப்பட்டிருக்கும்? எழுதப்பட்டிருக்கும். இயேசுவுக்காக பேதுருவை தலைகீழ் என்ன பண்ணாங்க? சிலுவையில் அறைந்தாங்க. அவருடைய பெயர் என்ன செய்யப்பட்டிருக்கும்? எழுதப்பட்டிருக்கும். ஆனா நமக்கு இந்த வேதத்துல நமக்கு எழுதல. அவர் வைத்திருக்கிற ஞாபக புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல அவர்களை குறித்து கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசு வருகிறதற்கு முன்பாக இருந்த எல்லா பரிசுத்தவான்களுடைய விசுவாசமும் நம்ம இல்லாம அவங்க விசுவாசத்துல பூரணராக முடியாது. ஏன்? அவங்க பார்க்கணும், அவங்க கேட்கணும் அப்படின்னு நினைத்த இயேசு அவங்க என்ன பண்ணல? பார்க்கல. ஆனா நாம பார்த்தோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க காண்கிறதினாலே நீங்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவருடைய பேரு எழுதப்பட்டிருக்கிறது போல இன்றைக்கு நம்முடைய பேர் எழுதப்படும். விசுவாசிக்கு ஒரு பேர் சொல்லுங்களேன் பாருங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்க பக்கத்துல உட்கார்ந்துருந்தவங்க யாருங்க? நம்மளால என்ன பண்ண முடியல. என் மருமக விசுவாசிங்க, சொல்ல முடியுதா? என் கணவர் விசுவாசிங்க, சொல்ல முடியல. அத சொல்றதுக்கே நமக்குள்ள என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. அத சொல்றதுக்கே என் கணவன் நல்ல விசுவாசத்துல தேறின ஒரு மனுஷன், என் மனைவி விசுவாசத்துல தேறின ஒரு மனுஷி, என் பிள்ளைகள் விசுவாசத்துல நிற்கிறத நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு என்ன இல்ல? இதுக்கே நம்ம தனியா கிளாஸ் எடுக்கும் போல தெரியும். ஆமா, நம்ம எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் சொல்லுங்க அப்படின்னா என்ன, நம்ம இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றோம்னா திருத்திருந்து தான் முடிக்கிறோம். எல்லாரும் எங்க கேட்டாலுமே இதுதான். இல்லைன்னா பழிச்சுன்னு ஒருத்தர் சொல்லிடுவோம். யாரு? ஆபிரகாம். ஏன் அவர் சொல்றோம்னா, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனனா இருக்கவில்லையா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவரை நாம சொல்லுகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவருடைய விசுவாசத்துல அவர் எப்படி இருக்கல? அப்பனா நாம எப்படி இருக்கிறோம்? நம்ம ஏன் சொல்ல முடியல? நம்ம ஆபிரகாமை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆமா, என் மனைவியை சொல்றதுக்கே நமக்கு பயமா இருக்குது.
என் மகனை சொல்றதுக்கே எனக்கு பயமா இருக்குது. சொல்லி பாருங்க. ஓ விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். ஓ விசுவாசத்தின்படியே ஆக கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள அந்த விசுவாசத்தினுடைய உறுதி என்ன செய்யலன்னா வரல, நமக்கு பயம் வருது. அதனால அங்க எவ்வளவு பார்த்து சொல்றாரு, நீ ஜெபிக்கிற மனுஷன் தான், நீ துதிக்கிற மனுஷன் தான், அநேகருக்காக கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறவன் தான். ஆனா உனக்கு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது உனக்கு என்ன வருது? பயம் வருது. இந்த பயம் எல்லா மனுஷரையும் என்ன பண்ணுது? பிடிச்சுக்குது. அவன் படிச்சவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, அவன் பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, இல்ல அவன் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த பயம்ங்கிறது ஒரு மனிதனை எளிதாக என்ன செய்யுது? பிடிக்குது. அது ரொம்ப யாரை பிடிக்குதுன்னா விசுவாசியை தான். பயத்துக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க? விசுவாசியை தான் ரொம்ப பிடிக்கும். இயேசுதான் கூப்பிட்டாருன்னு நடந்து போய்கிட்டு இருந்தாலும் யாரை பார்த்திருக்கணும்? இயேசுவை தான் பார்த்து போயிருக்கணும். காத்த உணரதான் முடியும், பார்க்க முடியாதுல்ல. காத்த என்ன செய்ய முடியும்? உணரதான் முடியும், பார்க்க முடியாது. இப்ப ஏதாவது ஏத்தாப்புல ஒரு பெருசா நடந்து இருந்துச்சு சொன்னா ஐயோ ஆண்டவரா என்னமோ வருதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா காற்ற உணர ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிட்டாரு அவரு? ஒருவேளை காற்று வந்தா கடல் என்ன செய்யும்? கொந்தளிக்கும். இப்ப நம்ம எங்க போறோம்? நம்ம போனா யாரு உள்ள போகணும்? இயேசுவும் போகணும். யாரு கூப்பிட்டதுதான்? கூப்பிட்டது அவரு தான். இப்ப நான் மட்டுமா உள்ள போறேன்? நம்ம ஆளுங்க கூட படுத்திருந்தாலும் இயேசு படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் எழுப்பி ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, நமக்கு என்ன இல்லையா? என்னமோ இவரு மட்டும் தப்பிச்சு போயிடுற மாதிரி, இவனுங்கெல்லாம் கடலுக்குள்ள கப்பலுக்குள்ள கடல் போட்டோட உள்ள போயிடுற மாதிரி எழுப்புறாங்க. அவர் எந்திரிச்சு சொல்றாரு, உன்கிட்ட நான் என்னத்தை துவைக்க வச்சிருக்கிறேன்? விசுவாசத்தை துவைக்க வச்சிருக்கிறேன். உன் விசுவாச கிரியை இல்லாம இருக்குன்னா அது செத்து போச்சு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? இயேசு வாழ்ந்த நாட்கள்ல பணத்துக்கிட்ட பேசினாருங்க, பணம் கீழ் படிச்சது. ரொம்ப ஆமைங்க. லாசருவே வா வெளியேனாரு. என்ன பண்ணுச்சு? உன் வீட்டுல உன் பிள்ளைய கூப்பிட்டு பாரு. மரித்த வாலிபன் அடக்கம் பண்ண கொண்டு போறாங்க. இயேசு போய் தொட்டாரு, அவன் என்ன ஆயிட்டான்? இங்க உடனே இயேசு தொட்டாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்து எந்திரிக்க மாட்டேங்க. அவன் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டான். தன்னை தொட்டது யாரு? இயேசு. என்ன வெளியே வான்னு கூப்பிட்டது யாரு? இயேசு. அப்ப பணமெல்லாம் சொன்ன பேச்சு கேக்குது. யார் கேட்கல? நான் தான் கேட்கல. அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லியும் நான் சொல்றதுபடி நீங்க என்ன பண்றது இல்ல, கேட்கறதே இல்லை. ஆனா எதுதான் கேக்குது? செத்து போய் 4 நாள் இருந்து உனக்கு நாத்தடிக்கிற பணம் கேக்குது. ஆனா உயிரோட இருக்கிற நீ என்ன பண்றது இல்ல, கேட்க மாட்டீங்க. இயேசுக்கு எவ்வளவு வருத்தம் பார்த்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நாம அந்த ஜெபாலய தலைவனிடத்துல நான் வரும் வாசிக்கலாமே. லூக்கா எழுதினதான சுவிசேஷம் மார்க்ல வாசிக்கலாம் அந்த வேத பகுதியை. ஜெபாலய 23வது வசனம் வாசிங்களேன். என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் வந்து ஆண்டவரிடத்துல கேட்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீர் வந்து உங்களுடைய கைகளை என்னுடைய மகள் மேல நீங்க என்ன செய்யுங்க, வையி. இப்ப நாம கூட நம்முடைய குடும்பத்துக்காக இப்படி ஒரு சில காரியங்களை சொல்லி நம்முடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஆண்டவருடைய பிள்ளை நம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவனிடத்துல நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே நீர் இதை என் மகனுக்கு செய்யுங்க, என் மகனுக்கு செய்யுங்க, என் கணவனுக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்கன்னு சொல்லி நாம் அவரிடத்துல விசுவாசத்தோட தான் என்ன பண்ணுகிறோம்?
கேட்கிறோம். விசுவாசத்தோட தான் கேட்கிறோம். நாம கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? நம்முடைய கேட்ட விண்ணப்பத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதை சாங்ஷன் பண்ணி அதை செய்கிறதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனோடு கூட போனார். நீ என்னப்பா சொன்ன? வந்து கையை வைக்க சொன்ன, நான் வரேன், வா, நீ வா. நீ என்னுடைய நாமத்தினாலே அநேகருக்கு விடுதலை கொடுத்த ஒரு மனுஷன். ஜெபத்தை வைராக்கியமா நடத்தி கொண்டிருக்கிற. உனக்கு ஒரு பிரச்சனை, நான் விட்டுருவேனா? வா வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. இப்ப நமக்குலாம் இயேசு வீட்டுக்கு வர்றாருன்னா எப்படி இருக்கும்? ஒரு சத்தம், சந்தோஷம், ஒரு சத்தமே வர மாட்டேங்குது. அதுவே சந்தோஷமா இருக்குது. மோடி நம்ம வீட்டுக்கு வந்து அப்படி ஸ்டாலின் வர்றாரு உங்க வீட்டுக்கு. அவர் வேற வீடு வீட நுழைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கும்? ஆமா, செல்ஃபி எடுக்கிறது போட்டு பேஸ்புக்ல அப்படி தூள் பறக்கும். பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் ட்விட்டர்லயும் என்ன ஆகும்? உலகத்துக்கே நம்ம வீடு போயிடும். நம்ம வீட்டுக்கு யாரும் வந்து இருக்கிறா? நம்ம வீட்டுக்கு வந்து ரெச்சிப்னு யாருக்குமே என்ன பண்ணல. யாருக்குமே தெரியல. இல்ல நமக்கே தெரியல, அப்புறம் யாருக்கே தெரிகிறது? நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. சரிங்க ஆண்டவரே, உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு போங்க. போற வழியில அப்படியே வந்து ஒரு 8 பார்த்துட்டு போங்க. வரும்போது கொஞ்சம் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் நான் சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா நீங்க கோவப்படுவீங்க. நாங்க வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். நீங்க வரும்போதே கொஞ்சம் என்ன பண்ணுங்க, ஒரு போன் பண்ணிட்டு வந்துருங்க. அதுக்குள்ள நாங்க அலர்ட் ஆயிடும். நீர் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான போல அப்படி தேவ தூதர்களை போல ஒயிட் அண்ட் ஒயிட்ல குடும்பமே நிற்போம். வந்து நீ பார்த்த மாத்திரத்தில் அப்படி நீரை திகச்சு போய்வி. அந்த அளவுக்கு நாங்க நிற்போம். அவன் சொல்றாரு, நான் உங்க வீட்டுக்கு என்ன செய்யறேன்? வருகிறேன். மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் எப்படிப்பட்டவரு? அவன் வந்து கேட்கிறான், பாதத்துல விழுந்து கேட்கிறான். அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷன் தான். அநேகரை ஜெபத்திலே நடத்துகிற ஒரு மனுஷன், விசுவாசிக்கிற ஒரு மனுஷன், அநேகரை விசுவாசத்திலே நடத்துகிற ஒரு மனுஷன். அவன் கூப்பிட்ட உடனே ஆண்டவர் மனதுருகி, நம்ம வீட்டுக்கு வரப்பா, வா போலாம் அப்படிங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இயேசு இருந்த நாட்கள்ல இயேசு மறுரூப மலையில இருந்து கீழே இறங்கி வர்றாரு. கீழே வரும்போது அங்க என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு? அங்க ஒரு தர்க்கம் நடந்துகிட்டு இருக்குது. என்ன தெரியுமா? என் பையனை உங்களுடைய சீசர்களிடத்துல கூட்டிட்டு வந்தேன். என் பையனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யல? போகல. என்ன சீசர்களும் எல்லாம் சேர்ந்து வேப்பலையை வச்சு அடிச்சு வேண்டிட்டு இருக்கிறாங்க. கீழே வந்து பார்த்தா அங்க என்ன நடக்குதுன்னா, தர்க்கம் நடக்குதுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. சண்டை நடக்குது. என்ன இயேசு ஒன்னு குணமாக்குவேன்னு சொல்லி உன்னை அனுப்புனாரு, நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். நீ என்ன அவங்ககிட்ட உட்காந்து கதை கட்டிக்கிட்டு இருக்கிற? இன்னைக்கு நம்ம ஆளுங்க ரொம்ப பேர் அப்படிதான் இருக்கிறான். பிசாசு ஓட்டுறேன்னு போயிட்டு, நீ எந்த ஊர்ல இருந்து வந்த, நீ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்த, இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவையா? அவன் எங்க இருந்து வந்தா என்ன நமக்கு? அவனை விரட்டுறதுதான் நமக்கு வேலை. இல்ல அவனுக்கு ரூம் போட்டு கொடுக்க போறோமா? நீ இவன்ட்ட இருந்து வெளியில வா, நான் உனக்கு வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் என்ன பண்றேன், உனக்கு நான் ரூம் போட்டு தரேன். நீ வந்து அங்க வந்து செட்டில் ஆயிரு. கொஞ்சம் ஏசியோட கொஞ்சம் என்ன செய்யலாம், குழுன்னு இருக்கலாம். அப்படி நான் கூப்பிட போறான். அவன்கிட்ட போய் உட்காந்து அவன் கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அங்க சன் நடந்துருக்கும். இயேசு வர்றாரு, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா இயேசு சொல்றாரு, உங்களுடைய சீசர்கிட்ட கொண்டு வந்தோம், அவங்களால என்ன செய்ய முடியல. என் மகனுக்குள்ள இருக்கிற பிசாச கொஞ்சம் யோசித்து பாருங்க. இயேசு எவ்வளவு வருத்தப்பட்டு இருப்பாரு. சகல வியாதிகளையும் பிசாசுகளையும் துரத்தும்படிக்கு நான் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன்.
அதிகாரத்தை வாங்கி வச்சிருக்கிற மனுஷன் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறான், ஏ போயிடுறா, இயேசு வந்துட்டாருன்னா எங்களை என்ன பண்ணிடுவாரு, சீக்கிரம் போ சீக்கிரம் போ. காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் உட்காந்து. இப்போ இவங்களை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு யாருக்கு தெரிஞ்சு போச்சு? அந்த பையனோட அப்பனுக்கு தெரிஞ்சு போச்சு. நேரா கூட்டிகிட்டு யார்கிட்ட போயிட்டாரு? இயேசு கிட்ட போயிட்டாரு. அவர் என்ன கேட்டாரு? அவர் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தாரா? இது இவனுக்குள்ள எவ்வளவு காலம் இருக்குது? யார்கிட்ட கேட்கிறாரு? அப்பங்கிட்ட கேட்கிறாரு. அவர் உட்கார்ந்து பிசாசு பிடிச்சிட்டு இருக்கவன்ட்ட கேட்கல. அப்பங்கிட்ட என்ன கேட்கிறாரு? இது எவ்வளவு காலம் இவனுக்குள்ள? அவன் என்ன சொல்றான்? சிறு வயது தொடங்கியே இருக்கான். நம்ம வீட்டுல அடங்காம இருக்கிறதுலாம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் இல்ல, எப்பல இருந்து? சின்னதுல இருந்தே அடங்க மாட்டேங்குது. நான் சொல்றேன், ஆண்டவரே அவன் அநேக தர தீயிலும் அநேக தர தண்ணீரிலும் அவனை தள்ளி அவனை கொல்ல பார்க்குது. திடீர்னு பார்த்தா சபைக்கு வந்து சோதரம் அடுத்த வாரம் பார்த்தா வரமாட்டேங்கிறான். நமக்கு ஆத்திரமா இருக்குது. வந்து நான் தான் பாட்டு பாடுவேங்கிறான். அடுத்த வாரம் பார்த்தா ஆளை காணாம். திடீர்னு வர்றான், திடீர்னு காணாம போயிடறான். இயேசு மறைந்து போன மாதிரி. சில நேரம் இப்படி இருக்கான், சில நேரம் அப்படி இருக்கான். திடீர்னு பார்த்தா நமக்கே ஆச்சரியமா இருக்குது. வீட்டுல பைபிள் எடுத்து உட்கார்ந்து திடீர்னு பாட்டு பாடுறான், ஜெபம் பண்றான், பைபிள் வாசிக்கிறான். நம்ம கண்ணையே நம்மளால என்ன பண்ண முடியல, நம்ப முடியல. அடுத்த நாள் பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்கான்? தண்ணிக்குள்ள போன மாதிரி கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கான். திடீர்னு பார்த்தா ஆளா இருக்கிறான். திடீர்னு பார்த்தா தண்ணிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கான். அவர் சொல்ற, ஆண்டவரே நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய். ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் அதை நான் செய்ய. கரங்களை தட்டி கத்திரமே. நீ உன் பிள்ளைய விடுதலை ஆக்குவேன்னு நீ விசுவாசிக்கணும். உன் குடும்பத்தை நான் விடுதலை ஆக்குவேங்கிறத நீ விசுவாசிக்கணும். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு நீர் என்ன செய்யும்? உதவி செய்யும். நீர் எனக்கு இதை செய்வீர் என்று சொல்லுகிற அந்த நம்பிக்கை எனக்குள்ள வருகிறதற்கு, அந்த உறுதி எனக்குள்ள வருகிறதற்கு, அந்த பலன் எனக்குள்ள வருகிறதற்கு என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன பண்ணும்? எனக்கு உதவி செய்யும். சொன்ன மாத்திரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சுகமாக்கி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப இந்த மனுஷன் வந்து தன்னுடைய மகனை எடுத்துக்கிட்டு இயேசுவின் இடத்துல போனான். ஆனா இந்த ஜெபாலய தலைவனும் இயேசுவின் இடத்துல எடுத்துட்டு வரல, இயேசுவையே தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போக நினைக்கிறேன். அல்லேலூயா. எது நமக்கு சால சிறந்தது? நம்ம கொண்டு போறதா இல்ல அவரை வர வைக்கிறதா? அவரை வர வைக்கிறது தான் நமக்கு நல்லது. உன் வாழ்க்கையில் அவர் வரணும். உன் வாழ்க்கையில் அவர் வரணும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல, விசுவாசத்துல அவர் உள்ள வரணும். நீங்க கூப்பிடணும், வாங்க என் மகனுக்காக நீங்க வாங்க, என் மகனுக்காக நீங்க வாங்க, என் கணவனுக்காக நீங்க வாங்க, என் மனைவிக்காக நீங்க வாங்க, என் வீட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாங்க. எப்பவுமே நம்ம தேவனை பக்கத்துல வச்சு பார்க்க நாம வாஞ்சிக்கிறோம். கரங்களை தட்டி கத்திரமே. மார்த்தாளையும் மரியாளுக்கும் விபச்சார வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி எந்த சமுதாயத்துல அவர்கள் விபச்சாரிகள் என்று சொல்லப்பட்டார்களோ அதே சமுதாயத்துல அவர்களை பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்ப இயேசு அந்த வழியா போகும்போது அவங்க வருந்தி தன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணாங்க? கூப்பிட்டாங்க, வாங்க ஆண்டவர், வாங்க. எப்பவுமே தேவனை நாம் அண்டிக் கொண்டு இருக்கிறதுக்கே விரும்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ
ஆண்டவர் சொல்ல அந்த மகனை இயேசுவினிடத்துல கொண்டு போனாங்க. ஆனா ஜெபாலய தலைவனும் கொண்டு போகல. நீங்க என் வீட்டுக்கு வாங்க. சரி, அங்க வருகிற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. 25வது வசனத்துல வாசிங்களேன். மார்க் 4:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் கொஞ்சம் கூட குணம் கிடைக்காம அவ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப அவளுக்கு இப்ப ஜெபாலய தலைவனுடைய மகளுக்கு வயசு எத்தனை? இப்ப இவளுக்கு என்னது? 12 வருஷமா வியாதி. அவர் கூட்டிட்டு போறது யாருக்கு தான்? தன்னுடைய 12 வயது மகளுக்காக அவர் கூட்டிட்டு போறாரு. இப்ப அவர் கூட்டிட்டு போகிறத இப்ப இந்த கூட்டத்துக்கு நடுவுல வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட அந்த சகோதரி. யாரை குறிச்சு? 12 வருஷமாக தன்னுடைய உதிர போக்குல இருக்கிற தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் வித்து செலவழித்தும் கொஞ்சம் கூட என்ன கிடைக்கலையா? குணம் கிடைக்கல. இன்னைக்கு இருக்கிற நம்ம ஆஸ்பத்திரி எல்லாம் போனோம்னா, முன்னாடி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா வியாதியை கேட்பான், மருந்து எழுதி கொடுப்பான், நம்மளை வீட்டுக்கு அனுப்பிடுவான். இப்ப எல்லாம் ஒரு பெரிய பட்டியலே கொடுக்குறான். உனக்கு சொந்த வீடு இருக்கான்னு கேட்கறான். எத்தனை பேர் அதை வாங்கி எழுதிருக்கீங்க? ஆமா, பார்த்துருக்கீங்களா? அதை நீ எங்க வேலை பார்க்கற, உனக்கு சம்பளம் எவ்வளோன்னு கூட கேட்கறான். நீ தலையை உள்ள விட்டேன்னா நீ வெளியே போகும்போது தலை இருக்கும், தலை இல்லாம கூட நீ போவ. போய் அங்க நாம கார்டு போடுறதுக்கு கம்ப்யூட்டர் பீஸ், அட்மிஷன் பீஸ்னு தனியா 50 ரூபா வாங்குறாங்க. நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். நீ கம்ப்யூட்டர்ல ஏத்த வேணாமா, நீ சீட்டை மட்டும் கொடு அப்படின்னு கேட்டா தரமாட்டீங்க. இவன் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் வித்து வைத்தியர்களிடத்திலே கொடுத்தும் கொஞ்சம் கூட என்ன பண்ணல, குணமாகல. இப்ப இந்த சகோதரி தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் வித்துட்டு சுகமும் அடையாம இப்ப எல்லாவற்றையும் இழந்து, ஒருவேளை சொந்த வீட்டுல இருந்த அந்த அம்மா இப்ப எங்க இருக்குது? வாடகை வீட்டுல இருக்குது. ஆனா இவர் போய் வைத்தியம் பார்த்துட்டு வந்து வைத்தியர் எப்படி இருக்கிறாரு? அவர் சொந்த வீடு வாங்கிட்டாரு. அவர் என்ன வாங்கிட்டாரு? அவர் சொந்த வீடு வாங்கிட்டாரு. கேஸ் வந்துருக்குது. பெட்டு சும்மா தான் இருக்கு. போட்டு அமுக்கு ஒரு 5 நாளைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அனுப்பிடுவோம். ஆஸ்பத்திரிலாம் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு அப்படி இருக்குதுன்னா அன்னைக்கு அப்படி இருக்குன்னா இன்னைக்கு அதை விட மோசமா இருக்குது. அவன் சொல்லியிருப்பான், இன்னும் ஒரே ஒரு மருந்து இருக்குது, அது ஒரு 2000 ரூபாய் ஆகும், நீ அதை கொண்டு வானா இங்க 2 ரூபாய்க்கு என்ன இல்லை, வழி இல்லை. இங்க வழி இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் இந்த அம்மா யாரை கேள்விப்படுதான்? இயேசுவை குறித்து கேள்விப்படுது. என்ன? அவருடைய ஆடையை தொட்ட யாவரும் சுகமாகி இருக்கிறாங்க. அவர் தொட்ட யாவரும் என்னவாயிருக்கிறாங்க? சுகமாகி இருக்கிறாங்க. குஷ்டரோகி ஆண்டவர் தொட்டாரா, அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி இருக்கிறது என்று சொல்லி இயேசுவை குறித்து சில காரியங்களை அவர் கேள்விப்பட்டால் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படின்னா இயேசு ஊழியம் செய்கிற நாட்கள் 3.5 வருஷம் தான். ஆனா இவருடைய ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்னமே இந்த அம்மா அப்படி இருக்குது, வியாதியா இருக்குது. இவர் ஊழியத்துக்கு வருகிறதுக்கு முன்னாலே அந்த அம்மா வியாதியில இருக்குது. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு இந்த உலகத்திலே வந்து அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்காக தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டுட்டு அந்த நாட்கள்ல வந்து அப்படிப்பட்ட அந்த சகோதரிகள் வந்து வீட்டை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியில வர முடியாது. ஒருவேளை ஆசாரியர்கள் பார்ப்பாங்கன்னா கல்லால அடிச்சு என்ன பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த ஸ்திரீ எங்க போய் உட்கார்ந்தாலும் எல்லாமே என்ன ஆயிருமா, தீட்டாயிரும். அவ எதை தொடுறாலும் அது என்ன ஆயிரும், தீட்டாயிரும். ஒருவேளை அவன் ஆசாரியனை போய் தெரியாம தொட்டுட்டாலும் என்ன ஆயிரும், சொல்லி முடிஞ்சது. ஏன்னா நியாயப்பிரமாணம் அது சொல்லுது.
அவன் எதெல்லாம் தொடுகிறானோ அதெல்லாம் தீட்டாயிரும். அவன் எங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறானோ அதெல்லாம் தீட்டாயிரும். அவ வெளியில வருகிறதுக்கே ஒரு பயம் இருக்குது அவளுக்கு. ஆனா இப்போ எல்லா பயத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நாம இனிமே செத்தாலும் பரவாயில்ல, இந்த இயேசுவை கடைசியா ஒரு முறை போய் என்ன பண்ணிடலாம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற வழியில இன்னைக்கு அநேக பேர் பாத்துங்களேன், நான் சாக போனேன், தூக்கு மாட்டிக்க போனேன், ட்ரெயின்ல உழுக போனேன், அப்பதான் கர்த்தர் பிடிச்சு என்ன பண்றாரு, கொண்டு வர. அது வரைக்கும் அவனுக்கு யாரும் தெரியல. ட்ரெயினை தெரிஞ்ச அவனுக்கு, தூக்கு போட தெரிஞ்ச அவனுக்கு இயேசு தெரியல. ஆனா அவன் அப்பதான் அவனுக்கு இயேசு தன்னை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துற. நான் ஒருத்தன் இருக்கிறப்பா, உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக பரிதபிக்கிற பிரதான ஆசாரியராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேண்டுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில எதெல்லாம் நீ குறைன்னு நினைக்கிறியோ, உன் வாழ்க்கை முடிஞ்சு போனதுன்னு நினைக்கிறியோ, அதுல எல்லாம் நிறைவாக்குகிறதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின தேவன், நான் தண்ணீரை ரத்தமாக மாற்றின தேவன். என் ஜனங்களுக்காக நான் சமுத்திரத்தையே பிளந்து விட்டிருப்பேனேயானால், என் ஜனங்களுக்காக நான் யோர்தானையே பிளந்து விட்டிருப்பேனேயானால், என் ஜனங்களுக்காக எரிகோவே நான் தகர்த்து போட்டிருப்பேனேயானால், உனக்கு செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சொல்ற, நான் போய் ஆடைய தொடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம் அப்படியே 28வது வசனம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தன்னுடைய சரீரத்துல இருந்த வேதனைகளை எல்லாம் நீங்கி தான் சுகமானதை எங்க உணர்ந்தானாம்? தன்னுடைய சரீரத்துல உணர்ந்தா. இன்னைக்கு நமக்கு டாக்டர் வந்து மாத்திரை கொடுக்குறாரு. காலையில சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒண்ணு, சாப்பாட்டுக்கு அப்புறம் ஒண்ணு. இதை காலையில சாப்பிடு, இதை மத்தியானம் சாப்பிடு, இதை ராத்திரி சாப்பிடு. என்னைக்காவது மாத்திரையை கையில வச்சுட்டு சந்தேகப்பட்டிருக்கிறோமா? இந்த ஆளு சரியான எழுதி கொடுத்துருக்காரா? நம்ம சரீரத்துல இருக்கிற பலவீனத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த மாத்திரை எழுதியிருக்கானா, இல்ல இருக்கிறத இன்க்ரீஸ் பண்றதுக்கு எழுதியிருக்கானா? என்னைக்காவது நம்ம சந்தேகப்பட்டிருக்கிறோமா? ஒண்ணும் இல்ல. சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும், இட்லியை கொண்டு வந்து வச்சா, அம்மா சாப்பாட்டுக்கு முன்னாடி மாத்திரை சாப்பிடணும்னா எடுத்துடுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனத்தை மட்டும் கொண்டு போய் முன்னால வச்சா நம்மள மேல இருந்து கீழே வரைக்கும் பார்க்கறான். எதுல சந்தேகம் வரல அவனுக்கு? மாத்திரையில சந்தேகம் வரல. மாத்திரையை எழுதி கொடுக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்தாருல ஒருத்தனுக்கு, அவர் மேல சந்தேகம் வருது. ஒரு முறை ஒரு ஜெப கூட்டத்துக்கு போயிருக்கிறோம். என் பக்கத்துல ஒரு அம்மா, வயசான அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சோம். ஏறக்குறைய ஒரு 15 மாத்திரை இருக்குங்க. மத்தியானம் ஒரு வேளைக்கு டப்பாவை திறந்துச்சு, எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா எடுத்துச்சு. நான் வேற ஏதாவது எடுத்து ஹெல்ப் பண்ணுமாமா அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னுச்சு. எல்லாத்தையும் எடுத்து கையில வச்சிருச்சு. கையில வச்சுட்டு மொத்தமா 15 வாயில போட்டு தண்ணி ஊத்துது. நான் சொன்னேன், ஏமா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு, ஒரு 3 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரையா சாப்பிட்டா என்ன வாங்க? தம்பி மறந்து போயிடும். எதுவா எதை சாப்பிட்டேன் எதை சாப்பிடலைங்கிறது மறந்து போயிருமா? அதனால மொத்தமா உள்ள போடு. என்னைக்காவது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை விசுவாசத்தோட அப்ளை பண்ணிருக்கிறோமா? எதுல நான் குறையா இருக்கிறேனோ அதுல நிறைவுள்ள வசனத்தை கொண்டு வந்து உள்ள வச்சிருக்கிறேனா? இப்ப காணாவூர்ல நம்ம இருந்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கு தெரியுமா? தண்ணீர் திராட்சரசமா இருக்காரு, வீடே பெரிய ரணகலமா இருக்கு. ஏன்னா அவன் வேலைக்காரன்ல என்ன பண்ணல, தண்ணியை ஊத்துறான்னு சத்தம் இல்லாம தண்ணி ஊத்திட்டு இருக்கிறான். நம்மளோட தண்ணியை ஊத்துன்னு சொன்னா என்ன ஆயிடுவோம்? நம்ம சுடு தண்ணியை வச்சு குடிச்சோம்னாலே நம்ம வந்து டென்ஷன் ஆயிடும் குளிக்கிறது. அவன் தண்ணியை ஊத்துன்னு சொல்றாரு ஆண்டவரே, நீ ஜாடியை எடுத்து என்ன ஊத்து? அவன் வந்து இயேசுவோட சீசர்கள் இல்லைங்க,
வேலைக்காரன் பந்தி விசாரிப்புக்கு வந்தவன். தண்ணியை ஊத்துனா என்ன பண்றான்? தண்ணியை ஊத்துறான். சரி, ஊத்துன தண்ணியை சொல்றான், நீ கொண்டு போ அப்படிங்கிறான். யோசிச்சானா? சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுல சாம்பார் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ரசத்தை எடுத்து உள்ள ஊத்து, இல்லைன்னா தண்ணி ஏற்றிக்கு உள்ள ஊத்து, கொஞ்சம் உப்பு போட்டு கலக்குன்னா என்ன ஆயிரும்? ஆமா, மேலாவில் எடுத்துட்டு கொஞ்சம் பருப்பு ரசம் ஆக்கிடுவோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். ஆனா கொண்டு போனவங்க எந்த சந்தேகமும் படல. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாப்பிள்ளைகிட்ட போய் மொய் வைக்க போனவங்கலாம் சொல்றான், டேய் முந்தின ரசம் கொடுத்ததை பார்க்கணும், கடைசியா வந்து சாப்பிட்டேன், ரசம் எப்படி இருந்துச்சான்? ருசியா இருந்துச்சு. எல்லா வீட்லயும் கல்யாண வீட்டுல எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா தண்ணியை ஊற்றி தான் கலக்கி கொடுப்பான். ஆனா நீ இந்த ரசத்தை எங்க வச்சிருக்கன்னு யார்கிட்ட கேட்கிறான்? மாப்பிள்ளைகிட்ட போய் கேட்கிறான். மாப்பிள்ளையே திருன்னு முழிக்கிறான், ரசம் தீர்ந்து போச்சா? எனக்கு தெரியாதே. சந்தேகப்படல, சொன்னத அப்படியே செஞ்சாங்க. நாம விசுவாசிக்கிறோம் தானே, நம்ம அப்படியே செய்வோம். அவனை பார்க்கிலும் நாம பாக்கியவன். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை செய்ய, எனக்கு செய்ய சொல்லுகிறதுல தேவன் ஒரு அற்புதத்தை காணும்படி கர்த்தர் செய்வார். எலியா போய் வீட்டுல போய் சொல்றாரு, நீ முதல்ல எனக்கு ஒரு அடையை சுட்டு என்ன பண்ண? அந்த அம்மா சொல்லுது, நான் தின்னுட்டு சாக போறேங்குது. நீ திங்காம கூட சாகலாமா, அதை செஞ்சு எனக்கு கொண்டு கொடுத்துருக்குற. தின்னுட்டு எதுக்கு சாகுற? நீ சாகிறவங்க முடிவு பண்ணிட்ட, தின்னுட்டு தான் சாகணுமா? திங்காம கூட என்ன பண்ணிடலாம், சாகலாம். அதனால முதல்ல நீ எனக்கு செஞ்சுட்டு வந்து என்ன பண்ண, குடு. இப்படி போய் நம்ம ஒரு வீட்டுல சொன்னா என்ன ஆகும்? நாம பாடி நம்ம என்ன ஆக்கிடுவாங்க, அதோட சேர்த்து நம்மளே பாடி ஆக்கிடுவோம். பஞ்ச காலத்துல வீட்டுல போய் உணவு கேட்க போனேன், ஊழியக்காரன் அந்த வீட்டுல என்ன ஆயிட்டாரு, பாடி. நம்ம சில நேரங்கள்ல நம்முடைய விசுவாசத்துல நாம பலமா இருக்கிறத தேவன் அறியும்படியான கிரியைகளை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த 12 வருஷமாக பெரும்பாலுள்ள அந்த சகோதரி இயேசுவினுடைய ஆடையை தொட்ட மாத்திரத்துல தன்னுடைய சரீரத்துல தன்னுடைய வியாதி நீங்கி போனத தன்னுடைய சரீரத்துல உணர்ந்தா. அவளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்திருக்கு அவளுக்கு. யோசித்து பாருங்க. நம்மளால 1 மணி நேரம் தலைவலியவே என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அதுக்கே வீட ரணகலம் பண்றோம். தலையில கையை வச்சுக்கிட்டு என்ன பண்றோம், அந்த தலைவலியோட வர்ற பிரச்சனை கூட கொஞ்சம் சேர்த்து தலைவலி என்ன ஆயிடுது, பெருசாயிடுது. இதுல தலைவலி இல்லாம வர்றதுகளுக்கு நாம தலைவலி என்ன பண்றோம், உண்டு பண்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம வீட்டுல இதெல்லாம் நடக்குது. அவர் தொட்டா சுகமானத தன்னுடைய சரீரத்துல உணர்ந்தா. இயேசு சொல்லுகிறாரு, என்னிடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டுச்சு. ஆனா அந்த கூட்டத்துல எல்லாருமே இருக்கிறாங்க, யாருக்கும் தேவனுடைய கிருபை என்ன செய்யல, தேவனுடைய மகிமை என்ன செய்யல, யாருக்கும் வெளிப்படல. பேதுரு சொல்றாரு, ஐயா இவ்வளவு ஜனக்கூட்டம் இருக்குது, உங்க நெருங்கிக்கிட்டு இருக்குது, நீங்க இவ்வளவு கூட்டத்துக்குள்ளார உங்களுடைய ஆடையை தொட்டது யாருன்னு கேட்டா நான் யாரை போய் கண்டுபிடிக்கிறது? அதுல வேற எங்க போயிட்டு இருக்கிறாரு, எவரி வீட்டுக்கு ஜெபாலய தலைவன் வீட்டுக்கு. இப்ப நிறைய பேரு ஜெபாலய தலைவன் வீட்லயே ஒரு கண்ணு இருக்குது. என்னன்னா, ஜெபிக்கிறவன் வீட்டுல இப்ப என்ன நடக்க போகுது? எத்தனை பேருக்கு ஒருவேளை இந்த அம்மாவே அந்த எவரி ஜெபம் நடத்துனதுக்கு போய் என்னோட வியாதி குணமாகணும்னு போய் ஜெபம் பண்ணுங்கன்னு போயிருக்கும். இன்னைக்கு உபவாச ஜெபம் வியாதியஸ்தர்களுக்காக செய்யப்படும். உடனே யார்தான் முதல்ல போய் நின்றுப்பான்? இந்த அம்மா தான் போய் நின்றுக்கும். ஆனா என்ன ஆகல, சுகமா. அதுவும் 1 வருஷமா உபவாச கூட்டத்துக்கு போய் தான் பார்த்துச்சு. அந்த பாஸ்டர்ட்ட என்ன இல்லை,
வல்லமை இல்லை, விட்டுருச்சு. அவர்கிட்ட ஒன்றும் இந்த சரக்கு இல்லை போல தெரியுது அப்படின்னு. ஆனா இப்ப இயேசுவை தொட்ட உடனே சுகம் கிடைச்சிருச்சு. ஆனா ஜெபிக்கிற ஒரு மனுஷனோட வீட்டுக்கு இயேசு போயிட்டு இருக்கிறார். அந்த வீட்டுல அந்த ஒருவேளை நீண்ட நாட்கள் ஜெபம் பண்ணி அந்த மகளை அவர் என்ன செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல கேட்டு வாங்கியிருக்கலாம். அந்த மகள் பிறந்த நேரத்துல இருந்து இந்த அம்மா என்னவா இருக்குது, வியாதியா இருக்குது. இதுக்கு 12 வருஷம், அந்த பிள்ளைக்கு 12 வயசு. ஒருவேளை அந்த அந்த பிள்ளைய என்ன செஞ்சிருக்கும், இந்த அம்மா அநேக நேரம் ஜெப கூட்டத்துக்கு வந்திருக்கிறத இது என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். இப்ப அது மரண அவஸ்தையில படுத்திருக்குது. இப்ப எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கா இந்த நிலைமை? யோசித்து பாருங்க, உனக்கா இந்த நிலைமை அப்படின்னா மனுஷனோட உள்ள எப்படி இருக்கும்? உன் வீட்லயும் அப்படி நடந்துச்சு. நீ இயேசுக்கு தானே ஊழியம் செய்யற, நீ இயேசுக்காக தானே ஊழியம் செய்யற, இயேசுவின் நாமத்தினால அநேகரை சுகமாக்கி இருக்கிறல்ல, அநேகருக்கு அற்புதம் நடந்திருக்கலாம், உன் வீட்டுல ஏன் அப்படி நடந்துச்சு? நான் சொல்றேன், இந்த கேள்வி யாருமே கேட்க முடியாது. யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஆபிரகாமுக்கு 25 வருஷம் ஆயிருக்குது வாக்குத்தத்தத்தின்படி ஒரு சந்ததி வர்றதுக்கு. சொந்தக்காரன்லாம் விட்டுருப்பான். என் இடத்தை விட்டுட்டு போனேன், என் ஜாதியை விட்டுட்டு போனேன், என் தகப்பனை விட்டுட்டு போனேன், நீ போய் 25 வருஷம் ஆக போகுது ஊரை விட்டு போய், என்னமோ ஆண்டவர் உனக்கு பெருசா தருவாருன்னு சொல்லி கூட்டிட்டு போனேன். இன்னும் நீ எப்படிதான் இருக்கிற, ஒத்த பிள்ளைக்கு வழி இல்லாம தான் இருக்கிற. நீ பேசாம எங்கேயே இருந்திருக்கலாம், இந்த கதியர்லயே இருந்திருக்கலாம். ஆனா தேவன் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாதது. கரங்களை தட்டி கர்த்தரை